தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கும் விஜய் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தன்னை நிரூபித்தே ஆக வேண்டும் என இருக்கிறார். அதே சமயம் அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. முக்கியமாக கருணாநிதி ஜெயலலிதா இருந்த போதெல்லாம் பெட்டி பாம்பாக இருந்துவிட்டு இப்போ கம்பு சுற்றுகிறார் என்றும் கிண்டல்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் விஜயால் கலைஞர் கருணாநிதி காண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நடிகராக மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும் விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை பல வருடங்களுக்கு முன்பே மக்கள் இயக்கமாக மாற்றினார். அதன் மூலம் ஏகப்பட்ட நலத்திட்ட பணிகளை செய்தார். அதனை அடுத்து விஜய் அரசியலுக்கு வரவிருக்கிறார். அதன் காரணமாக தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று பேச்சுக்கள் இருந்தன. ஆனால் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் 2 ஆளுமைகளான கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்தார்கள். அதனால் விஜயால் அடுத்த கட்ட நகர்வை செய்ய முடியவில்லை. படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். நிலைமை இப்படி இருக்க தற்போது அவர்கள் 2 பேருமே இல்லை. ஸ்டாலினை எளிதாக வீழ்த்தி விடலாம் என எண்ணி தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். கட்சி தொடங்கியதிலிருந்து ஸ்டாலின் மீது அட்டாக் செய்து வருகிறார். அது மட்டுமன்றி நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி என்றும் சூழலித்திருக்கிறார். அவர் எவ்வளவுதான் தொண்டை கிளிய பேசினாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயின் பெயரை கூட இன்று வரை உச்சரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நாள் நெருங்கிவிட்டதால் பரப்புரையில் மும்முரமாக ஈடுபடுகிறார் விஜய். அதே சமயம் ஒரு நாளைக்கு பரப்புரை சென்றால் 3 நாட்கள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறார். அது கட்சி தொண்டர்களிடையேயும் வேட்பாளர்களிடையும் சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கீதா பிரச்சனை, கரூர் துயர சம்பவம், விஜயின் அசம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகிறது என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும். இதற்கிடையே இப்போது திமுகவையும் ஸ்டாலினையும் விஜய் கடுமையாக எதிர்த்தாலும் ஒரு காலத்தில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் கருணாநிதியுடன் விஜயும் SACயும் நெருக்கமாகவே இருந்தார்கள். 2010 காலகட்டத்தில் விஜய் வீட்டில் நடந்த IT ரெய்டில் அவரை காப்பாற்றியதை கலைஞர் கருணாநிதி தான் என்ற பேச்சும் உண்டு. ஆனால் 2011ஆம் ஆண்டு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதனையடுத்து தலைவா படத்திற்கு பிரச்சனையை சம்பாதித்தார். அது காலதாமதமாக ரிலீஸ் ஆனதும் அதற்காக விஜய் கைகட்டி வீடியோ வெளியிட்டதும் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் தலைவா படத்துக்கு டைம் டு லீட் வாசகம் பிரச்சனை கொடுத்தது மாதிரி சுறா படத்துக்கும் நடந்திருக்கிறது. அதாவது அந்த படத்தின் பெயருக்கு கீழே தி லீடர் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்ததாம். தியேட்டர் ஒன்றில் ஏதோ ஒரு படம் பார்க்க சென்றிருக்கிறார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. தியேட்டரில் இருந்த சுறா பட போஸ்டரில் சுறா தி லீடர் என்பதை பார்த்துவிட்டு அருகில் இருந்தவர்களிடம் கோபமாகி இவரெல்லாம் லீடரா, இவர் லீடர் என்றார், அப்போ நான் எல்லாம் யார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம். இந்த விஷயம் எப்படியோ விஜயின் காதுகளுக்கு சென்று விட்டதாம். உடனே பதறியடித்து அவர் படக்குழுவை அழைத்து அந்த லீடர் என்பதை தூக்கிவிடுங்கள், கலைஞரே சொல்லிவிட்டாராம் என சொல்லியிருக்கிறார். முதலில் அதற்கு அவர்கள் மறுத்தார்களாம். ஆனால் விடாத விஜய் எப்படியோ அந்த வாசகத்தை தூக்க சொல்லிவிட்டாராம். இதனை அவருடன் நெருங்கி பழகிய ரவிராஜ் என்பவர் தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.